முதல் படத்தில் வந்து பெரிய சாங் இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து உங்களுக்காக ஒரு சாங்கு, அது வந்து மனோ சாரே பாடியிருக்காரு. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது சாங்குனே எனக்கு அது வந்து இது ஸ்க்ரீன் எங்கள் சீனோட பார்க்கும்போது தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்டேன், எனக்கு பெருசாக டச் ஆன மாதிரியே இல்லை. ஆனால் இப்போது இதில் தியேட்டரில் போயிட்டு எங்கள் சீனோட பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு வந்து அது சீன்னே தெரியாது. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நார்மலான மாண்டேஜ், உன் தம்பி செத்துட்டான், இப்போ நீ என்ன பண்ணுவியோ பண்ணு, அழுதுட்டு இருப்ப, கிரேவியார்ட்லேயே இருப்ப, கடைசி வரைக்கும் அண்ணன் வந்து கூப்பிட்டு போவான்னு. அது எனக்கு சாங்குனே தெரியாது. நான் பாட்டுக்கு அழுதி டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா சாங்காக ஓடுது. அது பாட்டுக்கு எப்படி இருந்துச்சு அது கேட்கும்போது? சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த மாதிரி பாட்டு நான் எப்படி சொல்ல, டீன்ஸும் பண்ணியிருக்கேன். நான் டீன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வந்து எப்படி 13ல் வந்து நானும் ஒருத்தனா, எனக்குன்னு ஒரு தனி சாங் கிடையாது. அதுலேயும் அவன் காணாமல் போயிட்டான், அதுலேயும் அவன் காணாமல் போயிடுவான். அப்போ கூட எங்களுக்குன்னு தனி சாங் கிடையாது. 13 பேருக்கும் சேர்த்து ஒரு சாங் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இதில் எனக்கு தனி சாங்னோடனே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி.